வணக்கம். நேற்று சாயங்காலம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிருந்தேங்க. வரிசையாக செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த ராமர் பானம் செடியில் வந்து நிறைய மொட்டுக்கள் இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வழக்கமாக எனக்கு ஒரு பூக்கு மேலே வராது. நல்ல பெரிய பெரிய மொட்டுக்களாக இருந்தது. இந்த பூவே வந்து மற்ற மல்லியை விட கொஞ்சம் பெரிய பூக்களாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் முதல் முறையாக அந்த செடி வாங்கி வளர்த்துட்ருக்கேன். நல்ல பெரிய மொட்டை இருந்ததுங்க. பார்த்தா ஏதோ வெள்ளை கலரில் மிளகாய் பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளோ நீளமாக இருந்தது. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்தா, அடுத்தடுத்த செடிகள்லேயும் கொத்து கொத்தா இருந்தது. 3 மொட்டுக்களா இருந்தது. சாதாரண நம்ம மல்லி செடியில பார்த்தீங்கன்னா, 5 மொட்டுக்கள் அந்த மாரி கொத்தா இருக்கும். இதில 3 இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. ரொம்ப சின்ன செடி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் செடி வாங்கி நடவு பண்ணது. இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குதுன்னு நெனைக்கிறேன். அது வந்து நம்ம இலைகள் எல்லாம் உருவி விட்டுட்டு, நுனியில மட்டும் லேசா வெட்டி விட்டுருந்தேன். ஏன்னா ரொம்ப பெரிய செடியாக இருந்தால் நம்ம ஃபுல்லாக கவாத்து பண்ணியிருக்கலாம். சின்ன செடியாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு இலைகளை மட்டும் உருவி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ புதுசாக துளிர் விட்டு இப்போ மொட்டுக்கள்லாம் வச்சிட்ருக்குது. அதுக்கு ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா, பீட்ரூட் சாறு அன்றைக்கி ஒரு நாள் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம அரிசி கழுவுற தண்ணி, அப்புறம் நம்ம வெங்காயத்தோல், பூண்டு தோல் இதெல்லாம் எல்லா செடிகளுக்குமே மல்லிகைப்பூ செடி, ரோஜாப்பூ செடி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வெங்காய பூண்டு தோல் உரிக்கிறதெல்லாம் அதில் போட்டு மண்ணை கிளறி விட்டுட்டோம்னா போதும். அதே போல் நம்ம முட்டை பயன்படுத்திட்டு அந்த ஓடுகளை கூட நம்ம நொறுக்கி விட்டு மண்ணில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். அதுவுமே நல்ல ஒரு சத்தான உரம் தான். இதுவே போதும் செடிகளுக்கு, வேறு எதுவும் தேவை கிடையாது. பூக்கள் நல்லா கொடுக்கும். அந்த வெயில் நேரத்தில் உங்களுக்கு நல்ல வெயில் வந்து செடியில் படுற மாதிரி இருக்கணும். மல்லிகைப்பூ செடிக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெயிலில் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லா பூக்கள் கொடுக்கும். செடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இப்போ நான் வெயில் படுற மாதிரி தான் செடிகள் எல்லாம் வச்சுருக்கேன். மொட்டுக்கள் வச்சு பூக்க இப்போ தான் ஆரம்பிக்குது. நல்லா சந்தோஷமாக இருந்தது. சரி பூத்ததுக்கப்புறமே பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சுங்க. அப்புறம் காலையில் போயிட்டு எப்படி இருக்குது, பூத்துருச்சா என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு, எத்தனை பூ வந்திருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா, ஒரு பூ மட்டும்தான் இன்றைக்கி பூத்துருந்தது. சரி மற்றதுக்கெல்லாம் அப்புறம் பூத்ததுக்கப்புறம் பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பூ மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேங்க. நல்லா பெரிய பூக்களாக இருந்தது. சொல்லுவாங்க 4 பூ வச்சாலுமே தலைக்கு நிறைய இருக்கும், பெரிய பெரிய பூக்களாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. நான் இப்போ தான் முதல் முறையாக அந்த செடி வளர்க்குறேன். அதனால் ஆச்சரியமாக இருந்தது. பெரிய மொட்டுக்களாக வச்சு இவ்வளோ பெரிய பூவாக இருக்குது. ஆனால் ஒத்த அடுக்கு தான் இருக்குது. அடுக்காக இருந்ததுன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒத்த பூவாக இருக்கிறதுனால பறிச்சுட்டு சாமிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நன்றிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.